பஞ்சாபி ஸ்டைலில் சிக்கன் மசாலா கிரேவி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய், 1/4 ஸ்பூன் மிளகு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் அரைச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த பேஸ்ட் நல்லா சுருளை வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரையும் சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இதில் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 kg சிக்கனை நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுரும், நல்லா ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறமா எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எது வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். கடைசியாக கொத்தமல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.